இல்லை எலெக்ஷனுக்குன்னு கிடையாது. அதாவது அவர் வந்து 10 வருஷம் முடிஞ்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்போ ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் ஒன்றா சால்வ் பண்ணிட்டு வந்தார். சால்வ் பண்ண அவருக்கு திருப்தி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம மக்கள்கிட்ட வந்து சுமையை வச்சுக்கூடாது. நம்ம எல்லாமே நஷ்டத்தில் தான் இருந்தது. இப்போ நம்ம மக்கள்கிட்ட இருந்து வாங்கின ஜிஎஸ்டியை குறைப்போம். அதுக்கு முக்கியமாக விவசாயிகளுக்கு குறைச்சிருக்கிறாரு. எது அவசியம் எது அனாவசியம் அவ்வளோதான், ஒரே பாயிண்ட்டு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்துக்கு கிடைத்த தோல்வி. இனிமேல் பேச முடியாது. எலெக்ஷனில் இது ஒரு கதையாக வச்சுட்டுலாம் இனிமேலாம் வண்டி ஓட்ட முடியாது. இன்னும் கொஞ்ச நாளில் அவர் ஜிஎஸ்டி எடுக்கத்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா எல்லா துறையும் மேம்பட்டு வந்துருச்சுன்னா நாடு நம்ம இது வளமாக வந்துட்டோம்னா அப்புறம் எதுக்கு மக்கள்கிட்ட வரி வாங்கணும்? தேவையில்லையே. ஆனால் அதுக்கு பதிலாக இங்கே ஜிஎஸ்டி சொல்லிட்டு நம்ம இதில் விலையை ஏற்றிட்டாங்க. சாதாரண ஒரு டீ 10 ரூபா இருந்தது, இன்னைக்கு ஒரு சாதாரண குடிக்கிற டீ 15 ரூபா 15 ரூபா வந்துருச்சு. அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஏன் எதில் ஏற்றலை? சரி, டீ ஏற்றினீங்க, அப்புறம் பால் ஏறிடும், சர்க்கரை ஏறிடும், அதுக்கப்புறம் கேஸ் விலை ஏறிடும். இப்படியே ஒன்றா ஏறிச்சு போச்சுன்னா ஒரு நியாயம் வேண்டாமா? வந்து கம்மி பண்ணாலும் விலை வந்து அப்படியே தான் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமாம், இங்கே தமிழ்நாட்டில் அப்படிதான். அவர் குறைக்கிறாரு, இங்கே குறைக்கணுமே. இங்கே குறைக்க சொல்லுங்கள். வியாபாரிகளை நம்ம இப்போ இருக்கிற அரசாங்கம் தான் குறைக்க சொல்லணும்.